கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தேவன் அருளியப்ப மினிஸ்ட்ரி மூலமாக உங்களோடு தொடர்பு கொள்வதிலும் இந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இன்றைக்கும் இந்த நாளிலும் தேவன் நமக்கு கொடுக்கிற வார்த்தை 15ஆம் சங்கீதம் முதல் 2 வசனங்கள். கர்த்தாவே, யார் உம்முடைய கூடாரத்தில் தங்குவான்? யார் உம்முடைய பரிசுத்த பர்வதத்தில் வாசம் பண்ணுவான்? உத்தமனாய் நடந்து நீதியை நடப்பித்து மனதார சத்தியத்தை பேசுகிறவன் தானே. ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, உத்தமனாய் நடந்து நீதியை நடப்பித்து மனதார சத்தியத்தை பேசுகிறவர்கள் கர்த்தரோடு கூட வாசம் பண்ணுவார்கள் என்று. பிரியமானவர்களே, இங்கே நான் பார்க்கும் பொழுது, கர்த்தாவே, யார் உம்முடைய கூடாரத்தில் தங்குவான்? யார் உம்முடைய பரிசுத்த பர்வதத்தில் வாசம் பண்ணுவான்? உத்தமனாய் நடக்கிறவர்கள். பிரியமானவர்களே, யாரெல்லாம் உண்மையாய் வாழ்கிறார்களோ, உத்தமமாய் வாழ்கிறார்களோ, சத்தியத்தின்படி வாழ்கிறார்களோ, அவர்கள் தேவனோடு கூட வாசம் பண்ணுவார்கள். நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற அந்த உண்மை நமக்குள்ளே காணப்படுகிறதா? மனுஷர்களிடம் தேவன் இதை தான் எதிர்பார்க்கிறார். நாம் உண்மையோடு இருக்க வேண்டும், உத்தமமாய் வாழ வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் எதிர்பார்க்கிற அந்த உண்மை காணப்படுகிறதா? வேதத்தில் நாம் வாசிக்கிறோம், நீதிமொழிகள் 20ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே, நீதிமான் தன் உத்தமத்திலே நடக்கிறான், அவனுக்கு பிறகு அவன் பிள்ளைகளும் பாக்கியவான்களாய் இருப்பார்கள் என்று வேத வசனம் கூறுகிறது. பிரியமானவர்களே, நீதிமான் தன் உத்தமத்திலே நடக்கிறான். யார் உத்தமத்திலே நடப்பார்கள்? நீதிமான். நம்முடைய வாழ்க்கையிலே இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டோம், அவருடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலே உத்தமமாய் நடக்கிறோமா? உண்மையான ஒரு வாழ்க்கை இருக்கிறதா? குடும்பத்திலே உண்மை காணப்படுகிறதா? பெற்றோர் பிள்ளைகளுக்கிடையே உண்மை காணப்படுகிறதா? கணவன் மனைவிக்கிடையே உண்மை காணப்படுகிறதா? செய்கிற வேலைகளிலே உண்மை காணப்படுகிறதா? நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போம். வேதத்தில் நாம் வாசிக்கிறோம், பொய் உதடுகள் கர்த்தருக்கு அருவருப்பானவைகள் என்று. பிரியமானவர்களே, நாம் உண்மையோடு வாழும்போது, உத்தமமாய் நடக்கும்போது கர்த்தர் நம் மீது பிரியமாய் இருப்பார், நம்மை நேசிப்பார், நம்மை ஆசீர்வதிப்பார். நீதிமான் தன் உத்தமத்திலே நடக்கிறான். யார் உண்மையாய் வாழ்வார்கள்? நீதிமான்கள். துன்மார்க்கர்கள் ஒருபோதும் உண்மையோடு வாழ மாட்டார்கள். அவர்களை பொய்களை பேசுவார்கள், பொய்யான காரியங்களை செய்வார்கள். அவர்களுடைய வாழ்க்கையே பொய்யாக இருக்கும். ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகள், அவருடைய சொந்த ஜனங்கள் நீதிமான்களாய் அவருக்கு உண்மையாய் வாழ்வார்கள். பிரியமானவர்களே, நாம் நம்முடைய வாழ்க்கையில் இயேசு கிறிஸ்துவை விசுவாசத்தோடு ஏற்றுக்கொண்டோம். அவருடைய பிள்ளைகளாய் உண்மையோடு வாழ்கிறோமா? நம்முடைய செயல்கள் உண்மையாய் காணப்படுகிறதா? நாம் செய்கிற ஒவ்வொரு காரியங்களையும் கர்த்தர் பார்த்து கொண்டு இருக்கிறார். மனிதனோ முகத்தை பார்க்கிறான், கர்த்தரோ உள்ளத்தை பார்க்கிறார். நம்முடைய இருதயத்தை ஆராய்ந்து அறிகிற தேவன். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே மற்ற மனிதர்களை நாம் ஏமாற்றலாம், ஆனால் தேவனை ஏமாற்ற முடியாது. நம்முடைய இருதயத்தை அவர் அறிவார். நம்முடைய இருதயத்தில் நாம் என்ன நினைக்கிறோம், என்ன சிந்திக்கிறோம், எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்கிறோம் என்பதை கர்த்தர் அறிவார். கர்த்தரை குறித்த ஒரு பயத்தோடு நம்முடைய வாழ்க்கையிலே உண்மையோடு வாழ கற்றுக்கொள்வோம். குடும்பத்திலே உண்மையோடு இருப்போம், செய்கிற வேலைகளிலே உண்மையோடு இருப்போம். அப்பொழுது நம்முடைய குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நமக்கு பிறகு நம்முடைய பிள்ளைகளும் ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததியாய் இருப்பார்கள். ஹல்லேலூயா. நீதிமான் தன் உத்தமத்திலே நடக்கிறான், அவனுக்கு பிறகு அவன் பிள்ளைகளும் பாக்கியவான்களாய் இருப்பார்கள். பிரியமானவர்களே, நாம் உண்மையோடு வாழும்போது நம்முடைய சந்ததியை கர்த்தர் ஆசீர்வதிப்பார், நம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். பிள்ளைகள் பாக்கியவான்களாய் இருப்பார்கள். ஒவ்வொரு நாளும் கர்த்தருக்கு பிரியமுள்ளவர்களாய் உத்தமனாய் வாழ்கிறோமா? நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போம். நீதியை நடப்பித்து மனதார சத்தியத்தை பேசுகிறவன் தானே என்று வசனம் சொல்கிறது. பிரியமானவர்களே, நீதியான காரியங்களை நம்முடைய வாழ்க்கையிலே நடப்பிக்கிறோமா? அநியாயமான காரியங்களுக்கு விலகியே, அநீதியான காரியங்களுக்கு விலகியே நீதியான காரியங்களை செய்கிறோமா? நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போம். நாம் நியாயமாய் வாழும்போது, உண்மையோடு வாழும்போது கர்த்தர் நம்முடைய குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. உத்தமனாய் நடக்க வேண்டும், நீதியான காரியங்களை செய்ய வேண்டும், மனதார சத்தியத்தை பேச வேண்டும். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே சத்தியத்தை பேசுகிற ஜனங்களாக இருக்க வேண்டும். கர்த்தருடைய வார்த்தைகளை பேசுகிற ஜனங்களாக, உண்மையை உண்மையாய் பேசுகிற ஜனங்களாக இருக்க வேண்டும்.
உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்லுங்கள் என்று வேத வசனம் கூறுகிறது. இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையிலே உண்மையே இல்லை, பொய்யான ஒரு காரியங்கள் தான் இருக்கிறது. கர்த்தருடைய பிள்ளைகள் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையிலே பொய் இருக்கிறதா? பொய்களை பேசுகிறவன் நாசமடைவன் என்று வேதம் சொல்கிறது. யாரெல்லாம் பொய்யான காரியங்கள் பேசுகிறார்களோ, பொய்யான வாழ்க்கை வாழ்கிறார்களோ, அவர்களுடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதங்கள் இருக்காது. உண்மையாய் வாழ்கிற ஜனங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார், ஏற்ற காலத்திலே உயர்த்துவார். ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் கர்த்தர் நம்மை நடத்துகிறவர், நம்மை பாதுகாக்கிறவர். அவருக்கு பிரியமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தரோடு கூட பரிசுத்த பர்வதத்திலே நாம் வாசம் பண்ண, அவரோடு கூட நாம் வாழ, அவருடைய கூடாரத்திலே நாம் தங்க, நம்முடைய வாழ்க்கையிலே உண்மையான காரியங்களை செய்வோம், நீதியான காரியங்களை நடப்பிப்போம். கர்த்தருக்கு பிரியமுள்ள ஜனங்களாய் சத்தியத்தை சத்தியமாய் பேசுவோம். கர்த்தர் நம்மோடு கூட இருந்து நம்மை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. கர்த்தர் தாமே இந்த வார்த்தையின்படி உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நம்மை நாமே அவருடைய சமூகத்திலே தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிப்போம். ஜெபம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இந்த இரவு நேரத்துக்காக உம்முடைய சமூகத்திலே வருகிறோம். இந்த நாள் முழுவதும் எங்களை பத்திரமாய் பாதுகாத்து கொண்டீரே, அதற்காக ஸ்தோத்திரம். ஒவ்வொரு நாளும் கண்ணின்மணி போல எங்களை பாதுகாத்து கிருபையோடு ஜீவனோடு வைத்திருக்கிறீரே, அதற்காக நன்றி அப்பா. நல்லவரே மெய் துதிக்கிறோம், வல்லவரே மெய் துதிக்கிறோம், மகிமை உள்ளவரே மெய் துதிக்கிறோம். நேற்றும் மீண்டும் மீண்டும் மாறாத எங்கள் அன்பு நேசரே மெய் துதிக்கிறோம் அப்பா. இப்பொழுது இணைந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் உடைய கரங்களிலே அர்ப்பணிக்கிறோம். என் தேவன் தாமே ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பீராக, பாதுகாத்து கொள்வீராக. பிள்ளைகள் என்னென்ன காரியங்களுக்காக, தேவைகளுக்காக எதிர்பார்த்து காத்து கொண்டு இருக்கிறார்களோ எல்லாவற்றிலும் நன்மையை கட்டளையிடுங்கப்பா. யாரெல்லாம் பலவீனத்தோடு, சோர்வோடு, வியாதியோடு கஷ்டப்படுகிறார்களோ என் தேவன் அவர்களை சுகமாக்குங்க. உடைய சுகமாக்கும் கரம் பிள்ளைகளை தொட்டு சுகமாக்கட்டும், விடுதலையாக்கட்டும். பலவீனத்திலே உடைய பலன் பரிபூரணமாய் விளங்கட்டும். உடைய வளமினால் நிரப்புங்க, சுகப்படுத்துங்க, ஆசீர்வதிங்க. எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் பிள்ளைகள் வேலைக்காக காத்திருக்கிறார்களோ என் தேவன் அந்த குடும்பத்தை ஆசீர்வதிங்கப்பா. வேலை காரியங்கள் உள்ள தடைகளை நீக்கி ஆசீர்வதிங்க. என் தேவன் தடைகளை நீக்குகிறவர். பிள்ளைகள் வாழ்க்கையில் உள்ள எல்லா தடைகளையும் நீக்கி ஆசீர்வதிங்கப்பா. கர்த்தருடைய கரம் பிள்ளைகளோடு கூட தங்கி இருக்கட்டும், பலப்படுத்துங்க, உடைய நன்மையினால் நிரப்புங்க. எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் திக்கற்றவர்களாய் தனிமையோடு வாழ்கிறார்களோ, கணவரால் கைவிடப்பட்ட ஒரு சூழ்நிலையில யாருமே இல்லாமல் கஷ்டப்படுகிறார்களோ என் தேவன் அவர்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. திக்கற்றவர்களுக்கு உதவி செய்கிற தேவன், சிறுமைப்பட்டவர்களுக்கு உதவி செய்கிற தேவன். பிள்ளைகளுக்கு உதவி செய்யுங்க, பொருளாதார தேவைகளை சந்திங்க, பண தேவைகளை சந்திங்க, சூழ்நிலைகளை எல்லாம் சாதமாய் மாற்றி கொடுங்க. உடைய கரங்களிலே அர்ப்பணிக்கிறோம். எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் கணவன் மனைவிக்கிடையே பிரிவினையோடு பிரச்சனையோடு வாழ்கிறார்களோ, குடும்பத்திலே சமாதானம் இல்லாமல் நிம்மதி இல்லாமல் கண்ணீரோடு வாழ்கிறார்களோ என் தேவன் அந்த குடும்பத்தை சந்திங்கப்பா. குடும்பத்திலே குழப்பங்களையும் பிரிவினைகளையும் கொண்டு வருகிற பொல்லாத சத்துருவின் கிரியைகளெல்லாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வெளியேறட்டும். ரீபா ரபா ரபா துராபர சந்தரோ ரீகா ரத ஹதர சதரபலா. என் தேவன் ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிங்க. சிலுவையில் சிந்திய ரத்தத்தினாலே எங்களுக்கு சமாதானத்தை உண்டாக்கியவர். ஒவ்வொரு குடும்பத்திலும் தெய்வீக சமாதானம் ஆளுகை செய்யட்டும். உடைய நன்மையினால் நிரப்புங்கப்பா. ரீபா கபா ரஷா கே லே தின மாக்கா ரபா ரீபா லபா ரபா தூராபர சந்தரோ ரீகா ராக்கா தூரா ஷாக்கா ராக்கா தூரி கரதரபலா. ஆவியானவரே உடைய கரங்களிலே அர்ப்பணிக்கிறோம். எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் கர்ப்பத்தின் கனிக்காக ஜெபிக்கிறார்களோ என் தேவன் அந்த குடும்பங்களை ஆசீர்வதிங்கப்பா. பிள்ளைகள் கர்த்தரால் ஒரு சுதந்திரம், கர்ப்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன் என்று வேதத்திலே நாங்கள் வாசிக்கிறோம். என் தேவன் ஆசீர்வதிங்க. மற்றவர்களுக்கு முன்பாக வெட்கப்பட்டு கண்ணீரோடு கலங்கி நிற்காதபடிக்கு தலை நிமிரச் செய்யுங்க. பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் என்னென்ன காரியங்களுக்காக தொடர்ந்து ஜெபிக்கிறார்களோ எல்லாவற்றிலும் ஒரு அற்புதத்தை கட்டளையிடுங்கப்பா. திருமணமாகி நீண்ட நாட்களாக குழந்தை இல்லாமல் கஷ்டப்படுகிற ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசீர்வதிங்க. திருமண காரியங்களுக்காக காத்திருக்கிற பிள்ளைகளுடைய கரங்களிலே அர்ப்பணிக்கிறோம். ஏற்ற துணையை கொடுத்து ஆசீர்வதிங்கப்பா. திருமண பண தேவைகளை சந்திங்க. சூழ்நிலைகளை எல்லாம் மாற்றி ஆசீர்வதிங்க. நம்முடைய கரங்களிலே தாழ்த்தி ஒப்புடுத்து ஜெபிக்கிறோம். குறைவுகள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே நிறைவாய் மாறட்டும். ஒவ்வொரு குடும்பத்திலும் அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிங்க. நன்மையினால் நிரப்புங்கப்பா. சத்துரு கொண்டு வருகிற போராட்டங்கள், பிரச்சனைகள், தீமைகள், மரண பயங்கள், இருளின் அதிகாரங்கள், ஆபத்துகள், நாசம், மோசங்கள், தீமைகள், விக்னங்கள் எல்லாவற்றுக்கும் விளக்கியங்களை பாதுகாத்து கொள்ளுங்க. இரவு நேரத்தில் இன்பமான நித்திரை கொடுங்க. அதிகாலையிலிருந்து தெய்வ சமத்திலே காத்திருக்க கிருபதாங்க. முற்றிலுமாக தாழ்த்தி ஜெபிக்கிறோம். எல்லா துதி கன மகிமை எல்லாமும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.
for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.